அனைவருக்கும் வணக்கம். இந்த மூலிகை வந்து என்ன ஓமவல்லி. நிறைய பேர் வந்து கற்பூரவல்லியும் ஓமவல்லியும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. கற்பூரவல்லி வேற, ஓமவல்லி வேற. இன்னைக்கு நிறைய வைத்தியர்களை ஓமவல்லியும் கற்பூரவல்லியும் ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு உங்களுக்கு கற்பூரவல்லின்னா எடுத்துட்டு வரேன். எங்கள் வீட்டில் இருக்குது. அது எங்கேயுமே கிடைக்காது, அதிகமாக கிடைக்காது. இந்த ஓமவல்லி எங்கேனாலும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இது வந்து ஓம வடை அடிக்கும். கற்பூரவல்லி வந்து கற்பூர வடை அடிக்கும். அது இதை விட நல்லா டார்க் பச்சையாக இருக்கும் கற்பூரவல்லி. இந்த ஓமவல்லி எதுக்குன்னா சளி இருமலுக்கு நல்லா கேட்கும். சூப்பர் சூப்பர். பச்சையாகவே சாப்பிடலாம். நம்ம தோசை மாவு பார்த்தீங்களா, தோசை மாவில் இந்த இலையை கிள்ளி போட்டு 2 வெங்காயமும் போட்டு தோசை சுட்டு பாருங்க. தோசை அரைச்சி சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அவங்களுக்கு சளி இருமல் எங்கிட்டு போச்சுன்னே தெரியாது. ஒன்றும் இல்லையா, ஒரு ஆடாதோட இலை கட்டணும்ல, ஆடாதோட தூது வேலை, துளசி, இந்த ஓமவல்லி கொஞ்சம் சுக்கு போட்டு கஷாயம் விட்டு குடிச்சாச்சுன்னா டிபி சம்மந்தப்பட்டதை கூடவே சரி பண்ணிடும். இன்றைக்கி காசு நோயில் நிறைய பேர் சிரமப்படுதாங்க. இந்த மூலிகைனாலே உங்களுக்கு அத்தனையும் சரி பண்ணிடலாம். இந்த ஓமவல்லி வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கு. ஒன்றும் இல்லையா, இந்த இலையை மட்டும் கஷாயம் இந்த ஒடியாலே போதும். கொஞ்சம் வேக வச்சு குடிச்சிங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் சிவப்பு கலரில் வரும், குடிக்கலாம். தோசை மாவு இட்லி மாவில் கூட நீங்கள் ஆட்டி கூட சாப்பிடலாம். அதனால் சளி இருமலுக்கு ஒரு முக்கியமான மருந்து. இல்லை நாங்கள் வந்து டானிக்கெல்லாம் போடுவோம். டானிக் போடுறது சொல்லும் முறை உங்களுக்கு சொன்னால் புரியாது. அது வந்து செய்முறை செஞ்சு கட்டணும். அது இது வந்து ஓமவல்லி வந்து ஒரு அற்புதமான மூலிகை, பார்த்துக்கோங்க. நன்றி. நாளைக்கு வரப்பாடம் படிப்போம். நன்றி, வணக்கம். நன்றியா.